ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு தோலோடு வேக வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு, அப்போ தான் உருளைக்கிழங்கு உடையாமல் இருக்கும் பருப்பு கூட. இப்போ இதில் இருக்க உருளைக்கிழங்கு நம்ம தனியாக எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம தோல் இல்லாமல் சேர்த்தணும் அப்படின்னா சில சமயம் கரைஞ்சிரும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கப்புறமா நல்லா விஸ்க் இல்லைன்னா மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு நான் மசிச்சு வச்சுட்டேன். இப்போ மசாலா விழுத அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் பொரிகடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் அளவில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, கடப்பாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பு கிழங்குனுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். பருப்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காயினுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த கடப்பா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லினா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பூரிக்குனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.